வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் அண்ட் பேங்க் ஆஃப் ரிவர்ஸ். அதாவது சில முக்கிய நகரங்கள் பார்த்திங்கன்னா நதி கரையில் அமைஞ்சிருக்கும். சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கான்ஸ்டபிள்ஸ் எக்ஸாமில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இதில் வந்து ஒரு கேள்வி வந்துச்சு. நேற்று கூட பார்த்திங்கன்னா லக்னோ வந்து எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ முக்கியமான சிட்டிஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நிறைய சிட்டிஸ் இருக்குது, நிறைய நதிக்கரையில். பட் நம்மளுக்கு இம்பார்ட்டனாக நம்ம பிரபலியமாக இருக்கக்கூடிய நகரங்களை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அப்புறம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நகரங்களில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எந்த எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே கேட்பாங்க. அதே மாதிரி பேங்க் எக்ஸாமுக்குமே வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஜூனியர் இன்ஜினியர் எழுத போகிறவங்க, இனி வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறவங்க, இப்போ எழுதிக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆக்ரா அண்ட் நியூ டெல்லி. ஸோ ஆக்ரா அப்படிங்கிற சிட்டியும் நியூ டெல்லியும் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா யமுனை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் வந்து சபர்மதி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கு. சபர்மதி ஆற்றங்கரையில் வந்து அகமதாபாத் வந்து இருக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? சபரி அப்படிங்கிறது ஆண் பெயர் தான். அகமது அப்படிங்கிறதும் முஸ்லீம்ஸில் ஆண்கள் பெயர் தான் சொல்லுவாங்க. ஸோ அகமது சபரி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அகமதாபாத் சபர்மதி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு நகரம் தான் அலகாபாத். ஏன் அப்படின்னா இந்த அலகாபாத் நகரம் வந்து 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கொஷினுமே வந்து இப்போ நடந்த ரயில்வே எக்ஸாமில் கேட்டாங்க. ஸோ அலகாபாத் ரொம்ப அழகாக இருக்குது. 3 நதியும் சேர்கிற இடம் ரொம்ப அழகாக இருக்குது. கங்கா யமுனா சரஸ்வதி, இது வந்து ஒரு சீரியல் கூட வந்திருக்கு. கங்கா யமுனா சரஸ்வதின்னு அந்த 3 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதா இந்த அலகாபாத். அது ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 3 நதியும் சங்கமிக்கிற இடம் அழகாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அயோத்தியாங்கிற இடம் வந்து சராயு நதிக்கரையில் இருக்குது. இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே படிச்சிருக்கோம். அயோத்தியா வந்து சராயு நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இது ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பத்ரிநாத் வந்து அலக்நந்தா பத்ரிநாத் அப்படிங்கிற சிட்டி வந்து அலக்நந்தா நதிக்கரையில் அமர்ந்திருக்கு. ஸோ நந்தா அப்படின்னு முடிச்சுக்கோங்க. பத்ரி நாத், அதில் நாத்துன்னு முடியுது, இது நந்தான்னு முடியுது, ரெண்டுமே நானான்னு முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொல்கத்தா நமக்கு தெரியும், கூகுளி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நதிக்கரை தான். கூகுளி நதிக்கரையில் அமைந்த நகரம் கொல்கத்தா. அடுத்து கவுஹாத்தி. ஸோ கவுஹாத்தி எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்ரா. ஓகேவா? ஸோ வந்து பிரம்மபுத்ரா கவுஹாத்தி. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கவுனா மாடை வந்து நம்ம கடவுளாக கும்பிடுறாங்க. அப்போ வந்து அது ஒரு பிரம்மாவாக அவங்க நினச்சிக்கிறாங்க. பிரம்மானா கடவுள். ஸோ வந்து கௌவை வந்து பிரம்மாவாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மறக்கவே மறக்காது, கவுஹாத்தி பிரம்மபுத்ரா அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கங்கை நதிக்கரையில் நிறைய நகரங்கள் வந்து இருக்குது. அதில் நான் முக்கியமான நகரங்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஹரித்துவார் வந்து கங்கை நதிக்கரையில் இருக்குது. ஏன்னா ஹரித்துவாருங்கிறது ஒரு புண்ணிய ஸ்தலம்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய புண்ணிய இடங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஹரித்துவார் கோயில் இருக்கக்கூடிய ஹரித்துவார் கோயில். ஸோ அது வந்து கங்கை நதியில் தான் இருக்குது. ஓகேவா? இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னும் 2 பார்த்திங்கன்னா கான்பூரும் பாட்னாவும். கான்பூர், பாட்னா, லாஸ்ட்டு வந்து வாரணாசியும் பார்த்திங்கன்னா கங்கை நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ கான்பூர், பாட்னா, வாரணாசி அண்ட் ஹரித்வார், இந்த 4 அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க கங்கை நதிக்கு. அடுத்து ஹைதராபாத். இந்த சைடு சவுத்தில் வந்தோம் அப்படின்னா ஹைதராபாத் வந்து முசி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஸோ முசி நதிக்கரையில் அமைஞ்சிருக்குது ஹைதராபாத். அடுத்து வந்து ஜபல்பூர் வந்து நர்மதா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஜபல்பூர் வந்து நர்மதா நதியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நர்மதா நதிக்கரையில் ஜபல்பூர் அமைஞ்சிருக்கு. அடுத்து கான்பூர், பாட்னா, கங்கான்னு பார்த்தோம். அடுத்து கோட்டயம். கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கிய ஒரு நகரம் தான் வந்து கோட்டயம் வந்து மீனாட்சில் அப்படிங்கிற நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஸோ மீனாட்சிக்கு கோட்டை அமைச்சிருக்காங்க. மீனாட்சி சாமி இருக்காங்க இல்லையா? மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கு கோட்டை போட்டிருக்காங்க, கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக கோட்டையை மீனாட்சியில் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா ராஜமுந்திரி. இது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த ராஜமுந்திரிங்கிறது வந்து கோதாவரி. ஸோ கோதாவரி
நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ராஜாக்கள் காலத்தில் தான் இந்த வரி வசூல் பண்ணுற பழக்கமே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ராஜமுந்திரி, கோதாவரி அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஸ்ரீநகர். ஸ்ரீநகருங்கிறது வந்து ஜம்மு காஷ்மீரோட தலைநகர். ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடியது ஜூலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு நதி. ஜூலம் வந்து ஸ்ரீநகரில், ஜூலம் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நகர் தான் ஸ்ரீநகர். அடுத்து வந்து தாப்பி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிறது வந்து சூரத் வந்து தாப்பியில் அமைஞ்சிருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா சூரத்தில் முடிகிற ஏடி தான் தாப்பியில் டிஏன்னு ஆரம்பிக்கும். ஸோ அட்டு டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏடியில் முடியுது, டிஏல ஆரம்பிக்கும் நதி பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நதிக்கரைகள் மோஸ்ட்லி நமக்கு தெரியும். திருச்சி வந்து காவேரி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. அதனால் நான் தமிழ்நாட்டில் உள்ளதெல்லாம் எழுதலை, ஏன்னா கண்டிப்பாக தெரியும். இப்போ மதுரை பார்த்திங்கன்னா வைகை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி நமக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நதி போகுது அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா வாரணாசி ஆல்ரெடி பார்த்தோம், கங்கா நதிக்கரையில். அடுத்து விஜயவாடா கிருஷ்ணா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா விஜய் கிருஷ்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் கிருஷ்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா விஜயவாடா கிருஷ்ணா நதி அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வதோதரா, குஜராத்தோட ஒரு நகரம் தான் வதோதரா. ஸோ இந்த வதோதரா வந்து விஸ்வாமித்ரி அப்படிங்கிற நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் வி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வதோதரா விஸ்வாமித்ரி அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து விருஷபாரதி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஸோ பாரதி வந்து பெங்களூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெங்களூர் பாரதி, விருஷபாரதி. அடுத்து குவாலியர் வந்து முக்கியமான சிட்டி தான். குவாலியர் வந்து சாம்பல் அப்படிங்கிற சாம்பல் நதிக்கரையில் அமைந்திருக்கு. குவாலியர் வந்து சாம்பல். அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னோ. இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க, முந்தானத்தோ நடந்த கொஷின் நான் சொன்னேன் இல்லையா. லக்னோ வந்து எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கு அப்படின்னா கோமதி நதிக்கரையில் அமைந்திருக்கு. ஸோ கோமதினாலே பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா லக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோமதி பிறந்ததுனால அவங்க வீட்டுக்கு லக் வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோமதி, லக்னோ. அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லூர், ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் நெல்லூர். அது வந்து பார்த்திங்கன்னா பென்னர். ஸோ பென்னர் நதிக்கரையில் அமைஞ்சது தான் நெல்லூர். ஓகேவா. ஸோ நெல் குத்துறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பெண்கள் தான் பண்ணுவாங்க. ஸோ நெல் குத்துறது வந்து பெண் பண்ணுவாங்க. ஸோ நெல்லூர், பெண்ணார் அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கோதாவரி. ஏற்கனவே வரிக்கு என்ன பார்த்தோம், ராஜமுந்திரின்னு பார்த்தோம், ராஜான்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து நாசிக். கோதாவரிக்கு வந்து நாசிக் நகரமும் கோதாவரி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். முக்கியமான நகரங்களை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நகரங்கள் எந்த நதிக்கரையில் இருக்குன்னா நிறைய இருக்குது. அவ்வளோவும் நம்மளால் படித்து மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படித்தாலே ஓரளவுக்கு கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்